அனைவருக்கும் வணக்கம். குரு பகவான் தெய்வீக அறிவிற்கும் வேதாந்த ஞானத்திற்கும் செல்வ வளத்திற்கும் பொருள் சேமிப்பிற்கும் காரணகர்த்தா. மாபெரும் சாதனைகளை செய்ய வைத்து மனிதனை மாணிக்கமாக திகழ வைப்பார். நாட்டை ஆள வைப்பார். நல்லோருடன் சேர வைப்பார். புது புது உத்திகளை காண வைப்பார். ஆன்மீக சுகத்திற்கு காரணராகவும் திகழ்வார். இத்தகைய குரு பகவான் புரட்டாசி மாதம் 25ஆம் தேதி என்று, அதாவது வரும் அக்டோபர் மாதம் 11ஆம் தேதி என்று விருச்சிக ராசிக்கு இடம்பெயர்கிறார். இதனால் மேசம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளுக்கும் ஏற்படும் பொதுவான பலன்களையும் அதற்கான பரிகாரங்களை பற்றியும் இந்த வீடியோவில் நாம் பார்ப்போம். மேச ராசி. செவ்வாய் பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்த நீங்கள் துடிப்பாகவும் மிகுந்த வீரத்துடனும் செயல்படுவீர்கள். மற்றவர்களை பற்றி கவலைப்படாமல் எதிலும் முதலிடத்தை பிடிப்பது ஒன்றே உங்களின் தலையாய நோக்கமாகும். வீரமும் தைரியமும் கோபமும் ஆக்ரோஷமும் ஒருங்கே அமையப்பெற்றுள்ளவர்கள் நீங்கள். வீர தீரம் கொண்ட மேச ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்யும் குரு பகவான் அக்டோபர் மாதம் முதல் 8ஆம் இடத்திற்கு செல்கிறார். அஷ்டமத்தில் குரு அவ்வளவாக நல்லதில்லை. ஆனாலும் குரு பகவான் பார்வை ராசிக்கு 12ஆம் இடம், 2ஆம் இடம் மற்றும் 4ஆம் இடங்களின் மீது விழுவதால் பல நன்மைகள் நடக்கும். தனவரவு இருக்கும். சுக சந்தோஷங்கள் அதிகரிக்கும். சுப விரயங்கள் அதிகம் ஏற்படும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே அவ்வப்போது பேச நேரம் ஒதுக்குங்கள். சண்டைகளை தவிர்க்கலாம். சாப்பாட்டு விஷயத்தில் கவனமாக இருந்தால் வயிறு கோளாறுகளையும் நோய்களையும் தவிர்க்கலாம். வியாழக்கிழமை குரு பகவானுக்கு அர்ச்சனை செய்யலாம். ரிஷபராசி. சுக்கிர பகவான் ஆதிக்கத்தில் பிறந்த நீங்கள் மிகவும் மென்மையானவர்களாகவும் மற்றவர்களை அனுசரித்து நடக்கக்கூடியவர்களாகவும் வசீகர பேச்சினால் பிறரை கவரக்கூடியவர்களாகவும் இருப்பீர்கள். நினைத்த காரியத்தை செம்மையாக முடிக்கும் ஆற்றல் கொண்ட ரிஷபராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருக்கும் குரு பகவான் ராசிக்கு 7வது வீட்டில் அமர்வது சிறப்பான அம்சம். கல்யாண வயதில் உள்ள ஆண் பெண்களுக்கு திருமணம் கைகூடி வரும். மேலும் நின்று போன திருமணங்கள் இனி சுபமாக நடைபெறும். திருமண வாழ்க்கையில் விவாகரத்து பெற்ற ஆண் பெண்களுக்கு மறுமணம் நடைபெறும். இது காதல் மலரக்கூடிய ஒரு காலமாகும். காதல் உறவுகள் வலுப்படும். அதுவே திருமணத்தில் முடியக்கூடிய நல்ல நேரமாகும். பொருளாதார உயர்வு இருக்கும். தீராத பிணிகளும் தீரும். நம்பிக்கை இழந்து வாழ்க்கையை ஓட்டியவர்களுக்கு எல்லாம் இனி எல்லாமும் சாத்தியம்தான் என்ற நம்பிக்கையை இந்த குரு பயிற்சி கொடுக்கும். மிதுன ராசி. புதன் பகவான் ஆதிக்கத்தில் பிறந்த நீங்கள் புத்தி கூர்மை உள்ளவர்களாகவும் சகிப்புத்தன்மையும் பொறுமையும் உடையவர்களாகவும் எல்லா காரியங்களையும் திறமையாக செய்து முடிக்கும் ஆற்றல் பெற்றவர்களாகவும் இருப்பீர்கள். உங்கள் ராசிக்கு களத்திரம் மற்றும் ஜீவனஸ்தான அதிபதியான குரு ராசிக்கு 6வது வீட்டில் அமர இருக்கிறார். 6ஆம் இடம் சுபஸ்தானம் இல்லை. குரு பகவான் 10, 12ஆம் இடம் மற்றும் 2ஆம் இட தனஸ்தானத்தை பார்வையிடுகிறார். பணம் அதிகமாக வந்தாலும் சுப விரய செலவுகள் ஏற்படும். திருமண வாய்ப்புகள் தாமதப்படும். தட்சிணாமூர்த்தியை வியாழக்கிழமை விரதம் இருந்து வழிபட நன்மைகள் அதிகம் நடக்கும். கடகராசி. சந்திரனின் ஆதிக்கம் பெற்றவர்கள் நீங்கள். உங்கள் ராசிநாதன் சந்திரன் 15 நாட்கள் வளர்பிறையாகவும் 15 நாட்கள் தேய்பிறையாகவும் உலவி வருவார். இதுநாள் வரை உங்கள் ராசிக்கு 4வது வீட்டில் உள்ள குரு பகவான் அக்டோபர் மாதம் முதல் 5வது வீட்டிற்கு சென்று 9ஆம் இடம் 11வது இடத்தை பார்வையிடுகிறார். இது காதல் கனியும் காலம். திருமண வாய்ப்புகளும் கைகூடி வரும். வியாழக்கிழமைகளில் மஞ்சள் நிற ஆடை அணிந்து குரு பகவானை வழிபடலாம். சிம்ம ராசி. சூரியனை ஆட்சிநாதனாக கொண்ட சிம்ம ராசிக்காரர்களே, உங்கள் ராசிக்கு 3வது வீட்டில் இருந்த குரு பகவான் அக்டோபர் மாதம் முதல் ராசிக்கு 4வது வீட்டில் அமரப்போகிறார். குரு பகவான் ராசிக்கு 8ஆம் இடம் 10ஆம் இடம் 12வது இடத்தையும் பார்வையிடுகிறார். வீட்டில் சின்ன சின்ன சண்டைகள் ஏற்படும். காதல் திருமண விஷயங்களில் அவசரப்பட வேண்டாம். வேலைப்பளு அதிகரிக்கும். கடன் வாங்கவோ கொடுக்கவோ வேண்டாம். தென் திசையில் எழுந்தருளும் குரு பகவானை வணங்க நல்லதே நடக்கும். முக்கிய முடிவுகளை எடுக்கும்போது அவசரப்படாமல் ஆலோசனை செய்து முடிவு எடுங்கள். கன்னி ராசி. புதன் பகவானை ஆட்சி நாதனாக கொண்ட புத்திசாலித்தனம் கொண்ட கன்னி ராசிக்காரர்களே, உங்கள் ராசிக்கு 2வது வீட்டில் தனஸ்தானத்தில் அமர்ந்துள்ள குரு பகவான் முயற்சி ஸ்தானமான 3வது வீட்டில் அமர உள்ளதால் சிறு சிறு பயணங்கள் ஏற்படும்.
வாக்கு ஸ்தானத்தில் அமர்ந்திருந்த குரு 3வது இடத்திற்கு செல்வதால் வார்த்தைகளில் கவனம் தேவை. குரு பகவான் ராசிக்கு 7வது வீடு, 9வது வீடு, 11வது இடத்தை பார்வையிடுகிறார். இந்த குரு பயிற்சியினால் வேலைப்பளு ஏற்பட்டாலும் நீண்ட நாள் பிரச்சனைக்கு தீர்வு ஏற்படும். கடன் தொகை வசூலாகும். துலாம் ராசி. அன்பும் காதல் உணர்வும் கொண்ட துலாம் ராசி நேயர்களே, இதுநாள் வரை உங்கள் ராசியில் இருந்த குரு பகவான் அக்டோபர் மாதம் முதல் உங்கள் ராசிக்கு 2வது வீடான தனஸ்தானத்திற்கு செல்கிறார். குரு பகவான் ராசிக்கு 6வது இடம், 8வது இடம், 10வது இடத்தை பார்வையிடுகிறார். குரு பயிற்சியினால் வீட்டில் அமைதி நிலவும். உல்லாச பயணம் செல்லக்கூடிய நேரம். சிலருக்கு பணி செய்யும் இடத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும். பதவி உயர்வுகள் கிடைக்கும். வியாழக்கிழமையன்று ஏழைகளுக்கு அன்னதானம் கொடுக்கலாம். விருச்சிக ராசி. செவ்வாயை அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசி நேயர்களே, இதுநாள் வரை உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் அக்டோபர் மாதம் முதல் ராசிக்குள் வந்து அமர்கிறார். உங்கள் ராசிக்கு 5வது வீட்டிலும் 7வது வீட்டிலும் 9வது வீட்டிலும் குருவின் பார்வை விழுகிறது. பொறுப்புகளும் கடமை உணர்வுகளும் அதிகரிக்கும். பணவரவு கிடைக்கும். குடும்பத்தில் பலரும் அனுசரணையாக இருப்பார்கள். குரு பகவானை வியாழக்கிழமைகளில் சென்று வணங்கி வரலாம். குரு 5ஆம் பார்வைக்காக உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்ப்பதால் திருமணமான தம்பதியினருக்கு புத்திர பாக்கியம் கிட்டும். உங்கள் குழந்தைகளின் மேற்படிப்பிற்காக செலவுகள் அதிகரிக்கும். தாய் வழியில் தன வரவு வரும். எடுத்த காரியங்கள் வெற்றி பெறும். குரு 7ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்ப்பதால் வியாபாரம், கூட்டு தொழில், நண்பர்கள் மூலம் நல்ல உறவு ஏற்படும். புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். தனுசு ராசி. அறிவாற்றலும் திறமையும் கொண்ட தனுசு ராசிக்காரர்களே, இதுநாள் வரை உங்கள் ராசிக்கு 11வது வீட்டில் லாபஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் ராசிக்கு 12வது வீட்டில் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்க உள்ளார். சுப விரய செலவுகள் ஏற்படும். குரு பகவான் 4ஆம் இடம், 6ஆம் இடம் மற்றும் 8ஆம் இடத்தை பார்க்கிறார். பண வரவுக்கு பஞ்சமில்லை. அதேபோல சுப விரய செலவுகளும் அதிகம் ஏற்படும். வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம். காதல் விவகாரங்கள் கைகூடுவதில்லை. கொஞ்சம் ஒத்தி போடவும். அவ்வப்போது உடல் களைப்பு ஏற்படும் என்பதால் சத்தான உணவுகளை சாப்பிடவும். உங்கள் ராசிக்கு 4ஆம் வீடு பூமி வீடு. வாகனம், சுகம், கல்வி, தாய் ஆகிய ஸ்தானங்களை குரு பார்ப்பதால் அதன் அடிப்படையில் யோகங்கள் வரும். சகல காரியங்கள் சித்தி வரும். உங்கள் ராசிக்கு 6ஆம் பாவத்தை குரு பார்ப்பதால் கடன் சுமை குறையும். நோய் நொடி நீங்கும். தொழில் அபிவிருத்தி உண்டாகும். வரவேண்டிய தொகைகள் வந்து சேரும். உங்கள் ராசிக்கு 8ஆம் பாவத்தை குரு பார்ப்பதால் வழக்கு வெற்றிகள் சாதகமாகும். பயம் நீங்கும். எதிர்பாராத வகையில் பண வரவு வரும். காலங்கள் மாறும். காட்சிகள் மாறும். குரு பகவானை சரணடைய நல்லதே நடக்கும். மகர ராசி. உங்கள் ராசிக்கு 10ஆம் பாவத்தில் சஞ்சாரம் செய்த குரு பகவான் இப்பொழுது உங்கள் ராசிக்கு 11ஆம் வீடான லாபஸ்தானமான சிம்மத்தில் சஞ்சரிக்க உள்ளார். 11ஆம் பாவம் என்பது மூத்த சகோதரர்கள், வித்தை, லாபம், நட்பு, மன ஆசைகள் நிறைவேறுதல் ஆகியவற்றை குறிக்கும் இடமாகும். உங்கள் ராசிக்கு 11ஆம் பாவத்தில் குரு வரும்பொழுது முழுமையான யோகத்தை செய்யும் என்பது பழமையான ஜோதிட நூல்களில் சொல்லப்பட்டுள்ளது. உங்கள் ராசிக்கு 3ஆம் பாவத்தை குரு 5ஆம் பார்வையாக பார்ப்பதால் வீரம், போகம், துணிவு, துணைவர் பலம், ஆயுள் பலம் எல்லா காரியங்களிலும் வெற்றி பெறச் செய்வார். உங்களுடைய எண்ணங்கள் யாவும் நிறைவேறும். திட்டங்கள், ஆசைகள், கனவுகள் எல்லாம் நிறைவேறும். குழந்தைகள் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிட்டும். லாபஸ்தானத்தில் உள்ள குரு பகவானால் பதவி உயர்வு கிடைக்கும். ஆரோக்கியம் மேம்படும். உற்சாகம் அதிகரிக்கும். கும்பராசி. ராசிக்கு 9ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்யும் குரு பகவான் 10ஆம் இடத்திற்கு செல்கிறார். குரு பகவான் 2ஆம் இடம், 4ஆம் இடம் மற்றும் 6ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். 10ஆம் இடத்து குரு ஈசனார் ஒரு பத்திலே தலையோட்டிலே இறந்துண்டது என்பது பாடல். கடந்த காலத்தில் குரு 9இல் நல்ல இடத்திலிருந்து நன்மைகளை அடைந்தவர்கள் 10இல் குரு கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரி என்ற நிலைமையையும் உருவாக்கும். குரு பகவான் 5ஆம் பார்வையாக 2ஆம் இடமான வாக்கு வித்தை குடும்பஸ்தானத்தை பார்க்க போவதால் சொன்ன சொல்லை காப்பாற்றலாம். குடும்பத்தில் சந்தோஷங்களை பார்க்கலாம். குடும்ப தேவைக்காக புதிய பொருட்களை வாங்கலாம். எந்த காரியத்தையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்யுங்கள். 10இல் உள்ள குரு பதவியை ஒன்றும் நாசம் செய்ய மாட்டார். கவலைப்பட வேண்டாம். நன்மையே நடக்கும். மீனராசி. இதுவரை உங்கள் ராசிக்கு 8இல் இருந்த குரு இப்பொழுது ராசிக்கு 9ஆம் இடத்திற்கு மாற இருக்கிறார். உங்கள் ராசி நாதனான குருவே உங்கள் ராசியை பார்க்கிறார். அது மிகவும் நல்லது. அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனி, ஓடிப்போனவனுக்கு 9இல் குரு என்பார்கள்.
உங்கள் ராசிநாதன் குரு 5ஆம் பார்வையாக உங்கள் ராசியை பார்க்க போவதால் எடுத்த காரியங்கள் வெற்றி பெறும். உங்களுக்கு முன்னேற்றமும் வளர்ச்சியும் யோகமும் வந்து சேரும். குரு 7ஆம் பார்வையாக ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்க போவதால் தைரியமாக எல்லா காரியங்களிலும் இறங்கி வெற்றி பெறலாம். தைரியமும் தன்னம்பிக்கையும் வளமான வாழ்வும் உண்டு. பொதுவாக எல்லா ராசி அன்பர்களும் குரு பயிற்சிக்கு பரிகாரமாக ஆலங்குடி சென்று குருவுக்கு பிரீத்தி செய்வதும், திருச்செந்தூர் சென்று கடலில் குளித்து முருகப்பெருமானை வழிபாடு செய்து வர நல்ல பலன்கள் கிடைக்கும். நன்றி.